அவர் மேல எதுக்கு கை வச்ச? கமிஷனரை பார்த்ததும் எல்லோர் முகமும் வெளிரியது மற்றும் சர்வா அவன் இன்னமும் அவமானப்படுத்தப்பட்டான். இப்போது போலீஸ் கூட அவன் முன் நடுங்கி நின்றனர். சர்வாவை கமிஷனர் கூட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆனா எப்படி அது? இங்கே என்ன நடக்கிறது என்று வேதிகா மற்றும் மற்றவர்களுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் யோசித்தார். உனக்கு இந்த வேலையில இருக்கணுமா இல்லையா? யார் இவரை பிடிச்சது? ஆமா சார், இவன் துப்பாக்கியோட வந்தான். அதாவது இவங்கிட்ட துப்பாக்கி இருந்தது. அதனால என்ன? அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. இந்த கன்னை நான் தான் அவருக்கு கொடுத்தேன், அவர் பர்த்டே கிஃப்டா. பர்த்டே கிஃப்டா? ஆனா சர்வா அவனோட பர்த்டே அன்னைக்கு எங்க அம்மாவோட செருப்பு தைக்க தானே போனா. ஆனா கமிஷனர் அவனுக்கு கன்னை போய் கிஃப்டா கொடுத்திருக்காரு. அது நான் கனவை கண்டுட்டு இருக்கேன். வேதிகாவும் மற்றவர்களும் கமிஷனர் சர்வாவை மரியாதையுடன் போகச் சொல்லியதைக் கண்டு ஒன்றும் புரியாமல் தவித்தனர். ஆனால் ராஜ் சர்வாவை பின்தொடர காரில் செல்ல ஆரம்பித்தவுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களை நிறுத்தினார். இவ்வளவு காலையில எங்க போறீங்க? இந்த பொண்ணுங்க யாரு? வாங்க, வெளியே வாங்க. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.